அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ சேலத்தில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே மழை தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தேவையில்லாமல் வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் ஓவர் நைட் December 2, இன்னைக்கு வந்து December 2. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $0.17 வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேவோட லோவை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இது கண்டினியூஸ் ஆச்சுன்னா ஸோ $69.54 இன்னும் ஒரு ஒன்று இல்லைன்னா $1.5 வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்கு. லோவை பிரேக் பண்ணால் ஸோ 67 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து இன்னைக்கு வந்து பிவோட் ரேஞ்ச் வந்து ட்ரா பண்ணல. எதனால அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் தான். ஒரு 4 டேஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இல்லை. ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது, ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கான்சன்ட்ரேஷன் மார்க்கெட் தான், ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் மார்க்கெட் தான். ஸோ அதனால ஒரு சின்ன மூமெண்ட்டுங்கிறனால நான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் மட்டும் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 5885, சப்போர்ட் வந்து 5762. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மார்க்கெட். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல்லிங் பண்ணலாம், சப்போர்ட் வந்தால் பை பண்ணலாம். ஸோ இதுதாங்க நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ எதனால் சொல்கிறேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இருந்தாலும் சப்போர்ட்டுங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது மிடில் ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5762. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல பை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5885. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனால் எப்படி ஆகும்? சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஸோ இந்த இடத்துல சென்டரில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வருது, கேண்டில்ஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு நாம் ஆல்ரெடி 215 மினிட்ஸ் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகெயின் வந்து இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதை பிரேக் அவுட் ஆனால் 215 மினிட்ஸ் கேண்டில் கண்டினியூஸாக பை கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒன் சைடு மார்க்கெட் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிற மார்க்கெட் ஸோ இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிட்டு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சேமஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு அதே மாதிரி தான். கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை பண்ணுங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆனால் ஸோ எக்ஸாக்டாக கீழே இருந்ததுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. இது வந்து சிம்பிள் தான் இன்னைக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு யூஎஸ் மார்க்கெட். ஸோ அப்படி பார்க்குறப்ப இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் 260.5. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட செல்லிங்கில் தான் வரும். ஸோ செல்லிங் வந்துட்டு இந்த இடம் வந்ததுக்கப்புறம்னா நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அவசரப்பட வேணும். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் வந்து செல்லிங்கில் தான் க்ளோஸ் ஓப்பன் ஆகிருக்கு யூஎஸ் டாலரில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2629. ஸோ அதே மாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங்கில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். பிரேக் ஆனால் ஸோ 2546. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் பிரேக் ஆனால் ஸோ கண்டிப்பாக சில்வர் இன்னும் $28.9 எல்லாம் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மற்றபடி லெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் லெட்டு. ஸோ கிட்டத்தட்ட 181.95. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு ஸ்விங் டார்கெட் எடுத்துட்டிங்கன்னா கூட 192 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து லெட்டில் இருக்குது. ஸோ ஜிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இல்லை. மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் காப்பரை தவிர ஸோ மற்றது எல்லாம் அலுமினியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.